11, 12 வாசிக்கிறோம் பாருங்க. அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய விதை தேவனுடைய விதை தேவனுடைய வசனம். விதை இயேசு கிறிஸ்து. இயேசு குறித்த வசனம் விதை. விதை இயேசு கிறிஸ்தான கோதுமை மணி விதை. இயேசு குறித்த வசனம் விதை. விதை தேவனுடைய வசனம். அடுத்த வசனம் வாசிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை எங்க அந்த வார்த்தையை கவனிக்கணும். விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடி. கேள்வி, விசுவாசம் கேள்வியினால வரும். ஆனால் விசுவாசத்துக்கு அடுத்த பிரசங்கத்தை பண்ணினாலும் அவங்க விசுவாசியாதபடி அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுறானா. அவனுக்கு தெரியும் விசுவாசத்துக்கு அடுத்த பிரசங்கம் தான் அந்த பாஸ்டர் பண்ணுறாரு. ஆவியை துள்ளக்கூடிய பிரசங்கம் தான். ஆனால் இருதயத்தை கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிரசங்கம் தான் அந்த பாஸ்டர் பண்ணுறாரு. அது இயேசு குறித்த விதை தான் வார வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் கேட்டாலும் விசுவாச கேள்வியினால் வரும். ஆனால் கேட்டாலும் ஓமானத்தில் சொன்னார் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு. அவன் பிசாசு என்ன பண்ணான்? வசனத்தை எடுத்து போடுகிறான். எங்கேருந்து எடுக்கிறான் அந்த வார்த்தை கவனிங்க? இருதயத்திலிருந்து. அப்போ என்ன அர்த்தம்? விதை உள்ள போன பிறகுதான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணுறான்? வசனத்தை கேட்டோன்னு அங்கே விசுவாசம் வந்துடுது, உள்ளே போயிடுது. ஆனால் உள்ளே போனது என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போனது என்ன செய்யணும். 8ஆம் அதிகாரம் 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, இதுதான் ரிசல்ட்டு. ரிசல்ட் வந்து இன்சைட் டு அவுட். வசனத்தை கேட்கிறோம், அது உள்ள இருதயத்தில். அவன் இருதயத்தில் வசனத்தை எடுத்து போடுறான். ஆனால் இயேசு உமானத்தில் சொன்னார், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து. உங்களுக்கு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். ஆவியானவர் உதவியை நீங்கள் கேளுங்க. அப்போ நான் வசனத்தை கேட்குறேன்ப்பா. ஆவியானவரே, அந்த வசனம் என் இருதயத்தில் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காக்கப்படுவதற்கு ஆவியானவர் உதவி செய்யுங்க. அவங்க தான் பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார்கள். அல்லது பொறுமையுடன் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அந்த வசனம் அங்கே காக்கப்பட்டு உள்ளே கிரியை செஞ்சு வெளியே என்ற செய்தியின்படி பிறப்பாக மேனிஃபெஸ்டேஷனாக வருகிறது. ஆனால் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? விசுவாசம் வந்துடக்கூடாது. இதைத்தான் புரியணும். இவன் வேலை என்னன்னு கேட்பேன், விசுவாசம் வரக்கூடாது. இவன் வேலை என்ன? விசுவாசம் வரக்கூடாது. விசுவாசத்துக்கு அடுத்த பிரசங்கம் பண்ணாலும் விசுவாசம் வந்துடாதபடி தான் அந்த வசனத்தை எடுத்து போடுவான், இல்லை வசனத்தை மறக்க வைப்பான். ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸு, ஆவியானுடைய ஃபங்க்ஷனு இயேசு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு ஞாபகம் மூட்டுவது. ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லணும், ஆவியானவரே இன்று நீ, ஆவியானவரே இன்னைக்கு நான் கேட்ட பிரசங்கம், என்றைக்கோ வாசித்த வசனம் எனக்கு ஞாபகம் மூட்டுங்க, ஞாபகம் மூட்டுங்க, இன்னைக்கு ஞாபகம் மூட்டுங்க அப்படின்னு நீங்கள் ஆவியானவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் மூட்டுறாருன்னு எனக்கு தெரியும். சில சமயம் திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் வரும். ஏன்னா உங்கள் நிலைமையை ஆவியானவர் அறிந்திரு. கொஞ்சம் டல்லாயிட்டீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு ஆயிட்டீங்க, சில சமயம் இடரல் அடைஞ்சிட்டீங்க. ஆனால் உடனே ஆவியான் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் உன் நிலைமையை அறிந்து வசனத்தை ஞாபகம் மூட்டி உன்னை தூக்கிட்டே போ.